ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ் இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஆப்ஷன் ட்ரேடர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 31. இன்னைக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ஃப்ரைடே வேறு. ஸோ இன்னைக்கு நம்மளோட இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா. ஸோ நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் செக்ஷன்ல இருந்த ஏடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 24,300 வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் ப்ரைஸ் இருந்தது. ஸோ இந்த ஏடிஎம் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்மளோட இண்டிகேட்டரில் கால்லையும் புட்லையும் என்ட்ரி செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மினிட்ல கால் சைட் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட ட்ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனிங் கேண்டிலே ப்ரீவியஸ் டே உடைய ஹையை பிரேக் பண்ணி தான் நமக்கு மார்க்கெட்டே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் ஆகுறதுனால கால் பேனிக் நமக்கு கண்டிஷன் மீட் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்லி கால் சைடு மட்டும் தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதே மாதிரி பாருங்க, மார்னிங் செக்ஷன் வந்து சின்ன ஒரு ரீடெஸ்ட் ஆனது. ஸோ உங்களுக்கு அங்கேருந்து அகைன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு எழுதா இருக்கு கால் சைடில். இந்த மாதிரி நமக்கு ட்ரெண்டுமே உங்களுக்கு கிளியராகவே தெரிஞ்சுக்கிறீங்களா இன்னைக்கு வந்து என்ன சைடில் கால் என்ட்ரி இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி டைமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டர் வந்து எப்படி என்ட்ரிஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் கால் சைடு பார்க்கலாம். கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் என்ட்ரி 9:14 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. பட் ஆனால் அந்த என்ட்ரி வந்து நமக்கு ஹை பிரேக் ஆகவே இல்லை. என்ட்ரி ஆக்டிவேட் ஆகும்போது அங்கே வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன் வந்து சின்ன ஒரு ரீடெஸ்ட் ஆனது இல்லைங்களா. ஸோ அந்த என்ட்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவாய்ட் பண்ணி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு அடுத்த என்ட்ரியை பாருங்க, கரெக்டாக 9:47 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த என்ட்ரி வந்திருக்கு, ரிவர்சல் என்ட்ரி, பிரேக் அவுட் என்ட்ரி கால் சைடில். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 11:26 வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. பட் ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணினா கூட அடுத்த எக்ஸிட் மார்க்கே வந்து பாருங்களேன். அடுத்த எக்ஸிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12:50 வந்து எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த கேனோட லோ பிரேக் ஆகும்போது எக்ஸிட் பண்ணினா கூட நமக்கு இந்த ஃபுல் மூமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு கால் ஆப்ஷன் சைடில். நமக்கு இதுல இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாகவே ஸ்டாப் லாஸ் டைம் வந்து நமக்கு தெரிஞ்சு 20 பாயிண்ட்ஸ் தான் சொல்லி நமக்கு 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி நம்ம வெயிட்டிங் ஹோல்ட் பண்ணியிருந்தா கூட அந்த என்ட்ரியா அடுத்த எக்ஸிட்டே பாருங்க, கரெக்டாக உங்களுக்கு ஹையில் போய் நமக்கு என்ட்ரி எக்ஸிட் மார்க் வந்திருக்கு ஆப்போசிட் சைடில். ஸோ நமக்கு கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல. கால் சைடு வந்து பார்த்தா நமக்கு இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும்தான். அதே மாதிரி 1 மினிட்லேயே புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புட் சைடுமே வந்து பாருங்க, நமக்கு மார்னிங் செக்ஷன் வந்து ட்ரெண்ட் வந்து பையிங் இருந்தது. ஆஃப்டர்நூன் மேலே கரெக்டாக உங்களுக்கு 11 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ அதுக்கப்புறமே நமக்கு அந்த புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே நமக்கு வரல இன்னைக்கு பாருங்க. அதே மாதிரி தெரியுதுங்களா, உங்களுக்கு மார்னிங் செக்ஷன் வந்து புட் சைடு வந்து ரீடெஸ்ட் ஆகும்போது உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து பையிங்ல இருக்கு. அகைன் உங்களுக்கு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஃபுல் டேமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து செல்லிங்ல தான் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு நமக்கு 1 மினிட்ல புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் நமக்கு வரல. அதே மாதிரி 5 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடு ஃபர்ஸ்ட் ரிவர்சல் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 9:40 வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்திருக்கு. ஸோ அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:30 வந்து நமக்கு எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. ரெட் கலர்ல பாக்ஸ் மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ இதை வந்து பார்த்தா நமக்கு எக்ஸிட் மார்க். அந்த எக்ஸிட் மார்க் வந்து அந்த கேண்டோட லோ பிரேக் ஆகும்போது வந்து பார்த்தா நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நமக்கு 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ்லுமே வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடில் இந்த மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு கால் ஆப்ஷன் சைடில். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் வந்திருக்கு கால் சைடில், வேறு எது என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வரல. அந்த ஒரு என்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி 5 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடில் வந்து நமக்கு என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். புட் சைடு வந்து பாருங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி 9:35 வந்தது. அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை பிரேக் ஆகவே இல்லை. உங்களுக்கு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆப்போசிட் சைடில் ரிவர்சல் ஆயிடுச்சு. அப்போ அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். அடுத்த என்ட்ரி பாருங்க, கரெக்டாக 10:30 வந்திருக்கு. ஸோ அந்த என்ட்ரி ஹை பிரேக் ஆயிடுச்சு. ஸோ ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் எதுவும் வரல. ஸோ இந்த என்ட்ரி வந்து பார்த்தா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து உங்களுக்கு ரெண்டு என்ட்ரியுமே பாருங்க நமக்கு ஹை பிரேக் ஆகவே இல்லை. 11:05க்கு வந்த ஒரு என்ட்ரி, 12:25, அதே மாதிரி வந்து பார்த்தா 12:35. இந்த மூணுமே வந்து பார்த்தா நமக்கு ஹை பிரேக் ஆகும்போது அங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு இந்த மூணு என்ட்ரியுமே வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆக்டிவேட் ஆகவே இல்லை. உங்களுக்கு அடுத்தது க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1:30 வந்து ஒரு என்ட்ரி வந்திருக்கு புட் சைட்லயே. அது இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தா நமக்கு இன்னைக்கு புட் சைடு வந்து நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி போயிருக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பேனிக் ஆனது இல்லைங்களா. ஸோ இன்னைக்கு ஓப்பனிங்லேருந்து வந்து பார்த்தா உங்களுக்கு கால் சைடு தான் ட்ரெண்ட் இருக்கும். அது இல்லாமல் நம்மளோட இண்டிகேட்டர்லையுமே பாருங்களேன், உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லிங்கில் இருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்லி வந்து கால் சைடு மட்டும் தான் நமக்கு இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கால் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டேமே புல்லிஷ்ல இருக்கு.
அப்போ நமக்கு 5 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா புட்ஸ் இருந்த இந்த எல்லா என்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவாய்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் ஃபில்டர் கிளியராகவே ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துரும். மார்க்கெட் உங்களுக்கு எந்த டைரக்ஷன் இருக்கோ அந்த டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஈஸியாகவே நீங்க என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த சைடில் ட்ரெண்ட் இருக்கு, கால் சைடு இருக்கா, புட் சைடு இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துரும். அது இல்லாமல் நம்மளுடைய ஃப்ரீ குரூப் டெலிகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் செக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் வால்டிலிட்டி இருக்கும், எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு நியூஸ் இருக்குன்னு சொல்லி எல்லாமே அப்டேட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி உங்களுக்கு பாருங்க அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலும் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். உங்களுக்கு மார்னிங்லேயே வந்து பார்த்தா உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கொடுத்துருவோம். உங்களுக்கு வந்து எந்த இடத்துல சப்போர்ட் லைன் இருக்கு, எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அது இல்லாமல் இன்னைக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு ஸ்விங் அண்ட் பொசிஷனில் வந்து ஒரே ஒரு கால் மட்டும் ஒன்று கொடுத்துருந்தோம். இது வந்து பார்த்தா உங்களுக்கு 1 மந்த் to 3 மந்த் ஹோல்டிங் இது. இது வந்து பார்த்தா உங்களுக்கு அப்பப்போ ஃப்ரீ குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கால்ஸ் மாதிரி உங்களுக்கு ஸ்விங் அண்ட் பொசிஷனில் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்களும் நம்மளுடைய ஃப்ரீ குரூப் டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கணும்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பயோல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி வந்து பார்த்தா நீங்க நம்மளுடைய ஃப்ரீ குரூப் டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்களும் நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் நீங்களும் யூஸ் பண்ணி பார்க்கணும்னா நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 5 days ஃப்ரீ டெமோ கொடுக்குறோம். நீங்க டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியட்ல உங்களுக்கு டவுட் ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்க காலர் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.